Hey hi, welcome back. This is Mask Boy. இன்னைக்கு நம்ம சேனல்லயே போடாத ஒரு டிக் கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? இதுக்கு நான் பண்ணதே இல்லை, பட் நல்லா பண்ணுவேன் நம்புறேன். இது வரைக்கும் நான் யூடியூப்ல தேடி எனக்கு கிடைக்காத ரிவ்யூஸ் DJI Osmo Pocket 3 ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ என்னோட ஆனஸ்டான ஒரு கிரியேட்டர் போல இருந்து நான் சொல்றேன். அதை தாண்டி யூடியூப்ல நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் DJI ஸ்பான்சர் பண்ணி பேசின வீடியோஸ் தான் இருந்துச்சு. நான் செக் பண்ணி வாங்கும்போது நான் என்னென்னமோ தேடினேன், பட் நான் தேடி கிடைக்காதது அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல என்ன விதமான ஸ்பான்சர்ஷிப் ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை. இன்கேஸ் நல்லா இருக்கு சொன்னா அது உண்மையான நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்னா உண்மையான நல்லா இல்லை. இதனால எனக்கு ₹1 லாபமோ நட்டமோ இல்லை. ஸோ ஓவரா பேசாம அன்பாக்சிங் போயிடலாம். இது எல்லாமே ஒரு புது முயற்சிகள் தான். ஸோ நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் அவர் லைக் பண்ணுங்க. ஸோ அன்பாக்சிங் போயிடலாம். நான் ஆஃப்லைன் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். ஆன்லைன்ல அமேசான்ல பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் போடாம 69K + 70K வரும் உங்களுக்கு. இதே நீங்க அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப்ல இருந்தீங்கன்னா 65K சம்திங் வரும். நான் ஆஃப்லைன்ல 64K சொல்லி 62K வாங்கிட்டேன் வித் மெமரி கார்டு இதெல்லாமே சேர்த்து வாங்கினேன். உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எனக்கு கான்டாக்ட்ல யாரும் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் என்ன வேணும்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல போய் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். கேமரா வாங்கிட்டு வரும்போதே அதுக்கோட ஸ்க்ரீன் டிஸ்பிளேவோட ஸ்க்ரீன் கார்டு ஒன்று போட்டுட்டு வந்தேன். இது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். லைக் எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பர் கிளாஸ் போட்டால் நமக்கு டச்சில் டிலே ஏற்படும், ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்காது. பட் ப்ரொடெக்டிவான்னு கேட்டிங்கன்னா வெறும் ஸ்க்ராட்ச் கவர் போகாமல் இது ஒரு ரப்பர் மெட்டீரியலில் இருக்கும். லைக் குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் மிஷினில் பண்ணி கொடுப்பாங்க இது கட்டிங். ஸோ இது நான் ஆஃப்லைனில் பாரிஸ் ஸ்டோரில் தான் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா போய் போட்டுக்கலாம் நீங்கள் ஆஃப்லைனில். நான் வாங்கியிருக்கிறது DJI Osmo Pocket 3 கிரியேட்டர் காம்போ வாங்கியிருக்கேன். நார்மலாக வாங்கினா ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும், ஆஃப்லைனில் கிரியேட்டர் காம்போ தான் கண்டிப்பாக கிடைக்கும். இதுல 75,000 போட்டிருக்கு, ஆன்லைன்ல 70,000 தான் போட்டிருக்கு. நீ ஊர்த்தமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் நம்ப முடியாது. ஸோ அதனால நான் அங்கேயே பிரிச்சு பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்னொரு போய் அன்பாக்சிங் பார்த்துடலாம். மெமரி கார்டு தனியாக தான் வாங்கணும், இவங்க இன்க்ளூட் பண்ணி தரவே மாட்டாங்க. ஒரு மெயினான கேமரா நான் வாங்கும்போது கூட எனக்கு அதுலயே ஃப்ரீ மெமரி கார்டு வந்துச்சு, சோனில இருந்து 64GB. பட் இந்த கேமரா ஒரு மெமரி கார்டு கூட வரல, நான் தனியாக வாங்கினேன். இதை ஒரு பாக்ஸ் ஒரு பேக் இருக்கு. இந்த பாக்ஸ்ல அவ்வளோ எம்டி யூசர் மேனுவல்ஸ் தான் இருக்கும். இந்த பாக்ஸ்ல ஒரு சார்ஜர் இருக்கும், இது அந்த கேஸ் இருக்கும். இது எனக்கு அவ்வளோவா ப்ரொடெக்டிவாக ஃபீல் ஆகல. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலிகான் லைக் அந்த சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேமரா ஸ்கேட்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு வகையில் நல்லதுதான். உள்ள கேமரா தலையை தனியாக உடைக்காம வந்தா சரி. கூலிப்புல வேஸ்டாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு போங்க. வெப்பன் இருக்கா? Osmo Pocket 3 இருக்கும். இப்படிதான் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு புதுசாக காட்டணுமேன்றதுக்காக இப்படியே ஒட்டி வச்சிருக்கேன். இதை வந்து நார்மலா பிரிச்சுட்டு நான் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டியிருக்கேன். ஒட்டிக்கிறது பெட்டர். ஒரு ட்ரைபாட் இது DJI பிராண்ட்னு போட்டிருக்கு. பட் இதே ட்ரைபாட் ஆன்லைன்ல 495 இருக்கு. நான் பக்கத்துலேயே ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், என்ன வாங்கிக்கோங்க. நார்மல் காம்போ வாங்கினவங்க. ஒரு DJI மைக். இந்த மைக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக மெட்டல் மாதிரி இருக்கும். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு. லைக் இது எப்படி தெரியுமா, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் யூஸ் பண்ணதுக்கும் ஒரு நல்லா இருக்கு. ஓகே, சும்மா கடமைக்குன்னு கொடுத்த மாதிரி தெரியல, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட்டர் காம்போல இன்னொரு வைட் லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வைட் லென்ஸ் மூலியமா நீங்க இன்னும் கொஞ்சம் வைடா எடுத்துக்கலாம். ஒரு 20mm பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை போட 15mm எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு வைட் லென்ஸ். 15mm போட்டிருக்கு. நான் இப்போ வாங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு பேட்டரி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டேன். பட் இது வந்து பேட்டரி ஹேண்டில். அப்படின்னா என்னன்னா நீங்க இப்படியே கேமரா யூஸ் பண்ணிக்க முடியும். இது போட்டா சார்ஜ் போட முடியும், வேற ஒன்றும் இல்லை. சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்கு இது தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் பேட்டரி ஹேண்டில். இதை நீங்கள் ஈஸியாகவே டீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும். இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா இந்த சைடில் ரெண்டும் இவியும் ஓப்பன் ஆகும். போடும்போது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். அது போட்டுட்ட வாட்டி ரெண்டே இப்படி இருக்குமா, லாக் ஆயிடுச்சு. இது வந்து பவர் பேங்க். அந்த பேட்டரி ஹேண்டிலுக்கு பதிலாக இதை போட்டு யூஸ் பண்ணலாம். லைக் உங்களுக்கு சார்ஜ் ஏறணும், சார்ஜ் காலி ஆயிடுச்சு, டோட்டலாக ட்ரை ஆயிடுச்சுன்னு போது இது வந்து 2800 mAh பேட்டரி பவர் பேங்க். இதில் வந்து இதை தனியாக சார்ஜ் ஏற்றிக்கலாம், அதில் தனியாக சார்ஜ் ஏற்றிக்கலாம். இதில் நீங்கள் சார்ஜ் ஏற்றனா கூட தனியாக USB-C சொருவினீங்கன்னா நீங்கள் கேமராவில் சொருவி சார்ஜ் பண்ணீங்கன்னா தான் இதில் ஒரு சைட் சார்ஜ் ஏறும், அதில் ஒரு சைட் சார்ஜ் ஏறும். இதில் 100 அதில் 100 ஏற்றுற வாட்டி இதை நீங்கள் எடுத்துகிட்டு நார்மலாக அதில் 100 ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு 3 hours 2 hours கிட்ட ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன்.
அதுவே ஒரு 2 hours கிட்ட ஓடுனா இதோட ஒரு 100 பற்றி நம்ம ஏற்றலாம், இதுலேருந்து 100 ஏற்ற முடியும். அப்போ இன்னும் ஒரு 4 hours சம்திங் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லாஸ்ட்டாக. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மைக்குக்கு மேலே போடுற அந்த விண்டு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட் ஷீல்டு மட்டும் அமேசானில் 2000 rupees விற்கிறாங்க. விண்ட் ஸ்க்ரீன் இது மட்டும். இது வந்து அந்த கேமரா ரோப்பு பிகினர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். அந்த ஹெட்ஃபோன் ஜாக்லேயே இதை போட்டு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும் மைக், இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். பேக் இப்படி தான் இருக்குது. பேக் ஆகும் ஒன்றும் குவாலிட்டி வாட்டர் ப்ரூஃப் தான் நினைக்கிறேன்னு தெரியல. ஆக்ஷன் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ விளாகர்ஸ் இது மாதிரி ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் ஆக்ஷன் கேமரா தேவைப்படும். பட் நமக்கு ஒரு விளாகராக ஒரு கன்வீனியன்ட்டான கேமரா தேவைப்படும். லைக் இப்படியே நான் இப்படியே பண்ணிட்டு போகணும், அதுக்கு ஆக்ஷன் கேமரா கரெக்டாக இருக்கணும்னு நினைச்சிங்க. பட்னா இதில் கிடைக்கிற கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டியை அசால்ட்டாக நாக் அவுட் பண்ணுது. லைக் அந்த மாதிரி நான் செக் பண்ண வரைக்கும் அப்படிதான் இருக்கு. லைக் இது ஆன் பண்றது எல்லாமே பார்த்துருப்பீங்க. சிம்பிள். இந்த டிஸ்பிளேவை பிடிச்சி இப்படி டேர்ன் பண்ணாலே. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. வணக்கம் மாப்பிள்ள. ஓகே, இப்படிதான் இருக்கும். நீங்க கிளாரிட்டி செக்அப் நான் சும்மா சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ நான் ஆட்டோ டிராகிங் எதுவுமே ஆன் பண்ணல. லைக் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபோக்கஸ் வை. சும்மா சாம்பிளுக்காக இமேஜ் குவாலிட்டி காட்டியிருக்கேன். இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. இது இப்படி தான் இருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. குவாலிட்டி ஐ திங்க் இட்ஸ் ஆசம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இவ்வளோ கான்வீனியன்ட்ல இந்த கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் பெட்டர். இதோட மைக்கு செம்ம சிம்பிளா கனெக்ட் பண்ணலாம். இதை ஒண்ணுமே கிடையாது. மைக்கு செஞ்சதே இதுக்காக மட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க மைக்கை ஜஸ்ட் ஆன் பண்ணா போதும். இப்போ இதோட குவாலிட்டி, இதோட டியூரபிலிட்டி, இதோட பேட்டரி டேஸ்ட், லோ லைட் டேஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிடலாமா? இப்போ வந்து நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது DJI Osmo Pocket 3. இதில் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. குவாலிட்டி 3 வாட்டி டச் பண்ணா போதும் ஃபேஸை, ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸை ட்ராக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ட்ராக் அடிக்குது அப்படின்னும் போது நம்ம நார்மலாக இப்போ நான் இப்படி சம்திங் ஏதோ பண்ணுறேன், ஏதோ கீழே வந்துச்சு, ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணாலுமே ஃபேஸ் ட்ராக்கிங் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. ஒரு நீங்கள் திரும்புகிற வரைக்கும் வேறு யாருன்னா என்ட்ரி கொடுக்குற வரைக்கும் உங்கள் ஃபேஸை கரெக்டாக ட்ராக் அடிக்குது. நான் மொத்தமாக ரொட்டேட் ஆகி பார்த்தேன். அப்போ வந்து ஃபேஸ் ட்ராக்கிங் அடிக்கலை. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மைக்கை வந்து ஃபிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு மைக் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளிப்பு இருக்கும். கிளிப்பை இப்படி போட்டு இப்படி அவங்களா போட்டுக்கலாம். இல்லை மைக் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மைக்கை உள்ள நல்லா கேர்ள்ஸ் பர்ஸ் வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சுட்டு நம்மளாம் இந்த மேக்னெட் எடுத்து இப்படி ஒட்டிட்டிங்கன்னா போதும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ DJI மைக்கில் வந்து கனெக்டிவிட்டியாக இருக்குது. இதோட இன்டர்னல் மைக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு. நான் பேசுகிறது இன்டர்னல் ஆடியோ. நான் எதுவுமே சவுண்டாக பேசலாம். நான் நார்மலாக இவ்வளோ நேரம் எப்படி பேசிகிட்டு இருக்கணும் அதே மாதிரி சேம் பேசிகிட்டு இருக்கேன். எதுவுமே எடிட்லாம் பண்ணல. நார்மலாக இது இன்டர்னல் மைக் பற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. நல்லா ஒயிட் கவரேஜ் வருது ஒரு ஃபுல் ரேஞ்ச் வீடியோவுக்கு. நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இன்டர்னல் மைக். இப்போது கிளாரிட்டி இன்டோர் செக்கப்புக்கு ஒரே ஒரு லைட் மட்டும் வச்சுருக்கேன், ஒரே ஒரு ரிங் லைட். பின்னாடி ஒரு ஃபில் லைட்காக ஒரே ஒரு லைட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் லைக் எந்த ரிங் லைட் எதுவுமே செட் பண்ணல. வெறும் டியூப் லைட், வெறும் ஒரே ஒரு பல்பு மட்டும் போட்டுக்கோங்க சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரே ஒரு குண்டு பல்பு 100 வால்ஸோ எவ்வளோ சம்திங்க்கு ஓகேவாகவே இருக்குது. ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது, பெட்டர் இப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வெளியே போயிட்டு கிளாரிட்டி செக் பண்ணிக்கலாம். மொட்டை மாடியை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இந்த இப்போ சன்லைட்டும் அடிக்கல, ஒன்றும் அடிக்கல, எதுவுமே இல்லாமல் லைக் ஒரு கிளைமேட்டே இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, நார்மலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இப்போ ஓப்பன் சன்லைட்டில் இருக்கேன். ஒரு நைட் டைம் ஆகுது, ஒரு 11:30 இருக்குமா, 11:30 to 12 o'clock இருக்கும். இந்த டைமில் இந்த கிளாரிட்டி கிடைக்குது. சூரியன் உச்சியில் இருக்குது. ஒன் சைடாக இருந்தால் கிளாரிட்டி கிடைக்கிறது மேட்டரே இல்லை. உச்சியில் இருக்கும்போது கிளாரிட்டி கிடைக்குதா மேட்டர். அவுட்டோரில் கிளாரிட்டி ஓகேவாகவே இருக்குது. கை தான் வலிக்குது. வெயிட்டே இல்லை கேமரா, பட் இருந்தாலும் கையை ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. ஸோ இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதில் அவுட்டோரில் எந்த லைட்டுமே இல்லை. இதில் நைட்டு வந்து நம்ம பார்த்த எல்லா வீடியோஸுமே அப்ராட்லேருந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. லைக் லண்டன், UK இந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த சிட்டியே வேறு டோட்டலாக. லைட்டிங்லேருந்து எல்லாமே வேறையாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு சென்னையிலேருந்து பார்க்கும்போது லைட்டிங்கே டோட்டலாக வேறு. இங்கே லைட்டிங்கே இருக்காது, லைட்டே இருக்காது நடந்து போகிறதுக்கு. ஓவராக பேசணும். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே எப்படி இருக்குது கிளாரிட்டி நம்ம யோசிக்கணும்ல. ஸோ அப்படி நான் பார்க்குறது, நான் பாரிஸில் ஸ்க்ரீன் கார்டு விட்டு போனேன். அப்போது ஃபேஸ் ட்ராக்லாம் கரெக்டாக இருக்கா, நைட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக எங்கள் அண்ணனை சும்மா வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போது
நைட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பொறுத்த வரைக்குமே அந்த நைட்டில் இந்த இடத்துல அந்த ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ண iPhone 14 அந்த இடத்துல அவ்வளோக்காலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. லைக் லைட்லேருந்து ஒரு கிரெயின்ஸ் மாதிரி இப்படி ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த என்டி மாதிரி சம்திங் எதோ போட்டாலோ இல்லை நார்மலாக அது மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் ஆகிருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, மேலெலாம் லைட் இருந்துச்சு அந்த வீடியோவில். அண்ணா சும்மா ஷூட் பண்ண ஃபன்னுக்காக ஃபேஸ் ட்ராக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் எங்கள் அண்ணன் வெளியே தலையாட்டி காமிச்சிட்டு இருந்தான், ஃபன் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கே தெரியாது அந்த வீடியோ பார்த்து என்ன சொல்ல போகிறானோ, ஏன்டா போட்டேன்னு கேட்பான். ஸோ ஓகே, அது நைட் ஷூட்டில் லைக் எந்த லைட் செட்டிங்கும் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக கடையில் ஒட்டிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே சும்மா ஒரு நைட் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி எடுத்தேன். பட் அந்த லைட்டிங்லாம் அங்கே இல்லை, நல்லாவே கொடுத்துச்சு. அது நைட் மோடே போடலை, நைட் மோட் போடாமல் நார்மலான மோடில் தான் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. இமேஜ் குவாலிட்டியில் ஐ திங்க் பஞ்சம் அவ்வளோக்கா இல்லை. ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தாச்சு, இமேஜ் குவாலிட்டியும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். இருக்கவங்க இருந்தால் போகிறவங்க போகலாம். ஸோ நான் இந்த கிம்பல் உள்ளே இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் சொல்லி தந்துட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணி இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லேண்ட்ஸ்கோப்ல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெர்டிகல் அப்படின்ற ஒரு தாட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் போகுது. ஸ்லோலாம் இது ஒன்றுமே இல்லை, எல்லாம் பார்த்துட்டீங்க. இது ரொட்டேட் பண்ணிட்ட வரைக்கும் கண்டினியூ கொடுத்துட்டா மட்டும் போதும். ஃபேஸ் அது ட்ராக் அடிச்சிட்டு இருக்கு, தெரியுது அவங்களுக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் அடிச்சிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. நான் சைட்லேயே போடுறேன். இப்போ இப்படி ஒரு கிளாரிட்டி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அந்த லைட்டெல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இப்படி வரும்போது நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் ட்ராக்கிங்கில் இருக்குது. இப்போ ரைட் சைடில் நான் இப்படி திரும்பும்போது கிம்பிள் ரீச்சஸ் த பாயிண்ட் மாதிரி தான் ரைட் சைட், கேமராவோட ரைட் சைடு. இதே இப்போ நான் லெஃப்ட் சைடில் திரும்பும்போது மொத்தமாக திரும்ப முடியும். நம்மளால் மொத்தமாக திரும்பி ஒரு 180 நம்ம திரும்பலாம். இதுக்கு மேலே திரும்ப முடியுமான்னு கேட்டால் அவ்வளோதான், இது வரைக்கும் திரும்ப முடியும். கிம்பிள் ரீச்சஸ் ஆகிடும். இப்போயுமே சப்ஜெக்ட் லாஸ்ட் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆகிடுச்சா? இது மாதிரி சப்ஜெக்ட் அடிக்கடி லாஸ்ட் ஆகுது. லாஸ்ட் ஆகும்போதெல்லாம் நீங்கள் செல்ஃபி கேமை மாற்றி டக்குன்னு ரொட்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாய்ஸ்டிக்கை விட செல்ஃபி வீடியோ கிளாரிட்டியும் உங்களுக்கு நான் சைடில் போடுறேன், பாருங்கள். ஹாய், லைக் பண்ணுங்கள். வெர்டிகல் வீடியோலாம் உங்களோட 3Kலாம் எடுத்துக்க முடியும். 60 FPS to 30 FPS உங்கள் இஷ்டத்தில் எடுத்துக்கலாம். லேண்ட்ஸ்கோப்லாம் உங்களோட 4Kல 30 FPS 60 FPS எடுத்துக்கலாம். 30 FPS என்ன ஃபைன் தெரிஞ்சு இருக்கும். இது நீங்கள் எடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வெப்சைட் வந்து ஸ்வைப் பண்ணால் போதும், சவுண்டோடு ப்ளே ஆகும். மேலே ஸ்வைப் பண்ண நம்ம எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தாச்சுன்னா வெளியே வந்துட்டீங்களா? இப்போ வந்து நம்ம இப்போ இந்த சைட்லேருந்து இருக்கும்போது ப்ரோ பெனிஃபிட் மீன்ஸ் நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ணுற மாதிரி மேனுவலாக நீங்கள் ISO, ஷட்டர் ஸ்பீட், அபர்ச்சர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது மாதிரி கெல்லி, ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட் எனக்கு இந்த கேமரா சத்தியமாக. ப்ரோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. டிலாகில் ஷூட் பண்ணிக்கலாம். லைக் 10 பிட் கலருக்கு சப்போர்ட் ஆகுதுன்றது பெரிய விஷயம். கேமராலேயே 8 பிட் தான் இருக்குது. இப்போது கீழே ஓகே மேலே இருந்து வலிச்சோம் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற இது. நீங்கள் ப்ரெஷரை கஸ்டமைஸ் பண்ணி இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் வந்துடும். நீங்கள் இது வந்து கேமரா ஆன் பண்ணும்போது வீடியோவில் இருக்கணுமா, ஸ்லோ லைட்டில் இருக்கணுமா, ஹைப்பர் லேப்ஸில் இருக்குமா, இல்லைனா நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக விட்டீங்களோ அதில் இருக்கணுமா, அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் நான் 50% யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் பேட்டரி எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஆன்லேயே வச்சு 50% வச்சு யூஸ் பண்ணால் எவ்வளோ குறையுதுன்னு பார்க்குறேன். பட் இதுவே ஓகே தான், 50% ஓகேவா இருக்கும். ஃபேஸ் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் செல்ஃபி ஆன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லேயே இருக்கும், எப்போயுமே ஆன்லேயே இருக்கும். ஃபேஸ் ட்ராக்கிங் நான் வேணும் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் போட்டிங்கன்னா வயர்லெஸ் மைக் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும் போகும் மைக்கை. இது வந்து கிம்பிள் ஸ்டார்ட் அப் நீங்கள் ஆன் பண்ணும்போது செல்ஃபியில் பார்க்கணுமா இல்லை பின்னாடி பார்க்கணுமா, அது இது ஒரு அன்லாக் பட்டன் இருக்குது தெரியும்ல. இங்கே ஒரு அன்லாக் இருக்குது. இந்த அன்லாக் வந்து இந்த சைடில் ஏற்றிங்கன்னா சைடில் மூவ் ஆகும், மேலே கீழே ஏற்றிங்கன்னா ஜூமிங் மூவ் ஆகும். அது ஜூமிங் வேணுமா கிம்பிள் வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி ஃபிலிப்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா இப்போ இப்படி பார்க்குற வீடியோவை செல்ஃபி ஃபிலிப் மிரர் ஆகி காமிச்சதுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு இது பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு வச்சுக்கணும். இதெல்லாம் செட்டிங்ஸ் தான் நார்மலாக உங்களுக்கே தெரியும். சின்ன குழந்தை மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் லைவ் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யூடியூப் லைவ் போடுறீங்க, இன்ஸ்டா லைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் லைவ் பண்ணுறீங்களா, ஃபோனில் லைவ் பண்ணுறீங்களா, இதில் ஜஸ்ட் ஒரு இது கனெக்ட் பண்ணிங்கன்னா C-type கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே வெப்கேம் வந்துடும். வெப்கேம் என்ன 5 டைப்ஸ் வருமானு கேட்கும். வெப்கேம் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் டைம் நீங்கள் லைவ் கொடுத்துரும். இது வந்து அதுவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிம்பலோட ரொட்டேஷன் திரும்புதில்ல, அது வந்து ஸ்பீடாக இருக்கணுமா, ஸ்லோவாக இருக்கணுமா, டிஃபால்ட்டாக இருக்கணுமா. ஸ்பீடாக இருக்கிறதே ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இதுவே போதும். கிம்பல் இது வந்து மெயின்
ஃபாலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாலோ மோடு டில்ட் லாக்கு எஃபிவினா என்னன்னா இதெல்லாமே சேமாக தான் இருக்குது. ஒரு ரெண்டுக்கு மட்டும் தான் டிஃபர் இருக்குது. இப்போ இந்த டில்ட் லாக் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் இப்படி பண்ணும்போதுமே அது அந்த சேம் ஒரு இடத்துல லாக் ஆகி காட்டுது. இப்போ நீங்கள் ஃபாலோ அப்படின்றது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இப்போ நார்மலாக இப்போ பேசிட்டு இருக்கீங்க, ஒரு லாக் பண்ணுறோம், ஹாய் கைஸ் நான் ஒரு நோ ஜோக்கர் அப்படின்னு சொல்லி இப்படி ஃப்ரெண்டாக காட்டணும், இப்படி காட்டலாம். இப்போ நம்ம வந்து அந்த மோடில் இருக்கும்போது அது உங்களே லாக் ஆகி காட்டும். ஸோ அதுதான் டில்ட் லாக் பண்ணுறது. டில்ட் பண்ணால் திரும்பாமல் இருக்கிறது ஒன்றும் இல்லை. இது மாதிரி என்ன இருக்குன்னா இந்த சைடில் ஒரு இது மாதிரி இருக்கும், அதை தொட்டிங்கன்னா கை விட்டுது. ஃபேஸ் டிடெக்ஷன் 3 times டேப் பண்ணலாம், இல்லைனா இப்படியே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஃப்ரேம் டைனாமிக் ஃப்ரேமிங் எனக்கே தெரியாது மோஸ்ட்டாக. ஸோ தெரிஞ்சவங்க என்ன பார்த்துக்கோங்க. இதை அந்த 180 ஷார்ட், இந்த ஷார்ட் இப்போ தான் ஒரு ஃபுல் வீடியோ ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளிப்பை நான் போடுறேன் பாருங்கள். நீங்கள் வீடியோ இப்போ ஆன் பண்ணிட்ட வாட்டி இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரேமை லைக் அந்த தலைவருக்கு மேலே அந்த ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேம்லாம் இதில் ஷூட் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டிஜிட்டல் ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணுறது வேறு, டிஜிட்டல் ஜூம் வேறு. டிஜிட்டலாக ஜூம் பண்ணும்போது கிளாரிட்டியில் லைட்டாக காம்ப்ரமைஸ் ஆகுது. 4x வரைக்கும் ஜூம் பண்ண முடியுது. ஆனாலும் வேணாம் பண்ணாதீங்க, நல்லாவே இல்லை. கீழேயும் செல்ஃபி பட்டன்மா இருக்கும், அது போட்டிங்கனாலும் ஒரு செல்ஃபி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் மோட் இருக்கும். வீடியோ எடுக்க போறீங்களா, இல்லை ஃபோட்டோ எடுக்க போறீங்களா, இந்த பேனோராமா அப்படின்றது லாங்காக எடுப்பாங்க அது அதை எடுக்க போறீங்களா, இல்லைனா லோ லைட் வீடியோ எடுக்க போறீங்களா, இல்லை ஸ்லோ மோஷன் எடுக்க போறீங்களா, இல்லை ஹைப்பர் லேப்ஸ், டைம் லேப்ஸ் அதை எடுத்துக்கலாம். இந்த மோட்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸே போதும். ரேட் பார்த்தீங்கன்னா நியர்லி 69K வருது அமேசானில். ப்ரைமில் 64K வருது. ப்ரைம் மெம்பர்ஷிப் போட 399 தான் ஆகும். 399 ஒரு பர் இயருக்கு ப்ரைம் மெம்பர்ஷிப் போட்டு நீங்கள் டக்குனு பை பண்ணிக்கலாம். நான் ஆஃபரில் பார்த்தேன் இப்போ இருக்கான்னு இல்லை. அப்படி கிடைக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் போகலாம். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் சேம் ரேட் விற்கிறாங்க. நல்லா எனக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். எதுவும் நான் டெக்னிக்கை போட்டதில்லை, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஃபேஸ் தெரியாமல் பேசிட்டு இருக்கணும், இதனாச்சும் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ கிளாரிட்டி செக்லாம் பார்த்துறீங்க. பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னா 62 இருக்குது. அரௌண்ட் ஒரு 1.5 hour யூஸ் பண்ணியிருக்கோம். 100 சார்ஜ் பண்ணேன். 100 சார்ஜஸ் சத்தியமாக செம்ம பாஸ். நான் செக் பண்ணேன், சார்ஜ் போடும்போது 20% இருந்துச்சு. கரெக்டாக 10:26 சார்ஜ் போட்டோம். கரெக்டாக 10:46 எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். மறந்து 10:50 எடுத்தோம். அது ஆயிடுச்சு. 10:50 கரெக்டாக 100 ஆயிடுச்சு. 20 minutes ஏறுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி 20 இருந்துச்சு, ஏறிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. USB-C to USB-C யூனிட் தான் அந்த கேபிள் கொடுக்குறாங்க. நான் ஐஃபோனில் தான் எனக்கு ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அது ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை வாங்கணும்னு நினைக்கிறேன். 18 ஏன் SD கார்டு இப்போ நான் 128 GB போட்டிருக்கேன். அதுலேயே நான் இப்போ ஒரு 1 hour ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னும் ஒரு 2 hours 51 minutes ஒரு 3.5 hours கிட்ட நீங்கள் ஷூட் பண்ணலாம். தொடர்ந்து ஸ்டோரேஜ் கிடைக்கும். நீங்கள் 128 GB போட்டிங்கன்னா முதல்ல ப்ரைஸ் வந்து 1400 வரும். இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான். இது வேற நான் வாங்கும் போதுலேருந்தே இது லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஷேக் இருக்குது. இதில் இதுவரையும் ஓகே, பில்ட் குவாலிட்டி பிடிச்சிக்கிறதுக்கு கிம்பிள் மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா கொஞ்சம் மைல்டாக ஹீட்டு. இப்போ எடுத்துகிட்டு இருக்க சோனி கேமே ஹீட் ஆயிடுச்சுன்னும் போது இது ஹீட் கணக்கில் வராது. ஓகே, மற்றபடி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு கேரிங் பேக் வாங்கியே ஆகணும். அது ஒரு 1500 2000 சம்திங் போகுது. அதே இதுன்னு சொல்லிட்டு இதுக்கு எக்ஸசரிஸே பயங்கரமான செலவு. இதுக்கு சின்னதாக ஒரு ND ஃபில்டர் மட்டும் வாங்கணும்னு நினச்சாலே 3500 rupees அரௌண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு அவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. மற்றது கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இட்ஸ் ஓகே. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். இன்கேஸ் உங்களுக்கு மற்றவங்க வீடியோவில் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இந்த வீடியோவில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லிட்டு போங்க. மேபி பெட்டரா இன்னும் பெட்டரா பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ராடக்ட் லிங்க் வேணா நான் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. பாய்.